இல்லைப்பா, சோஷியல் மீடியாவில் ரொம்ப அழகாக எடிட் பண்ணி ஒரு ஃபோட்டோவை போட்டாங்க. அது நல்லா இருக்கேன்னு தான் நாங்கள் எடுத்து சும்மா ஷேர் பண்ணமே தவிர அந்த ஃபோட்டோவுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த ஃபோட்டோ ஏன் இப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அதை வேணால் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. யார் அவங்க? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பக்கத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் 2 பேரும் இப்படி கை காட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிடுச்சு போல். அது அதுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய சகோதரர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சிரமப்பட்டு தான் அரசியலில் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களும் பல கடினமான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி பேசியிருந்தார். ஸோ இந்த 2 இன்சிடென்ட்ஸ் இதை அப்போ நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரோட கம்பேர் பண்ணுறீங்களா அவங்கள? அப்போ இது அதிமுகவுக்கு எதிராக மாறிடாது. அவங்க இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையாரை பற்றி யாராவது பேசினாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணுவாங்களே, இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது. நான் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக ஒரு பெண் ஆளுமையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள மாதிரி எனக்கு ஒரு ரோல் மாடலாக தான் ஜெயலலிதா அம்மையார் நான் சொன்னனே தவிர எனக்கு அவங்க நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு கிடையாது. அந்த ஃபோட்டோவுமே இதே சென்ஸில் உருவாக்கப்பட்டது தான், நாங்கள் பண்ணல, யாரோ பண்ணி சோஷியல் மீடியாவில் உலா விட்டாங்க. அது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு என் சகோதரரும் அவரோட ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டேன், அவ்வளோதானே தவிர இன்டென்ஷனலாக எதுவும் பண்ணல. ஐ எம் நாட் கம்பேரிங் மைசெல்ஃப் வித் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இல்லை, நாங்கள் தெளிவாக நேற்று அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு அவார்டு ஃபங்க்ஷனில் பெண் ஆளுமை அப்படின்னு அரசியல் ரீதியாக எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க. அப்போது சுதீஷ் அது பேசுகிறப்போ ஏற்கனவே பெண் ஆளுமையாக அரசியலில் இருந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு அவங்க பொதுச் செயலாளராக இருந்தாங்க. இன்னைக்கு என் சகோதரி தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இவங்களும் பல சவால்களை சந்தித்து ஆளுமை மிக்க ஒரு தலைவராக வராங்க அப்படின்னு 2 பேரையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. மறுநாள் பார்த்தா நாங்கள் 2 பேரும் இப்படி கை காட்டுற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் எல்லா இடத்துலையும் பகிரப்பட்டது. அதை எடுத்து சுதீஷ் அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் பகிர்ந்தார். அதுதானே ஒழிய வேற ஒன்று. இதுதான் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி என்ன தலைமை அலுவலகத்தில் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் இன்னைக்கு நீங்கள் அரசியல் துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு அரசியலில் நீங்கள் யாரை நீங்கள் பெண் ஆளுமையில் நீங்கள் ரோல் மாடலாக எடுக்கிறீங்கன்னு அப்போ என்கிட்ட கேட்டாங்க. இதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அரசியலில் பெண் ஆளுமை மிக்க ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். நான் சொல்லணும்னா அம்மையார் இந்திரா காந்தியை சொல்லலாம், மம்தா பானர்ஜி அவர்களை சொல்லலாம், வேற யார் வேணாலும் சொல்லலாம். ஏன் நான் அவங்களெல்லாம் சொல்ல? அவங்களும் வடநாட்டுக்காரர்கள். அவங்க பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர் சிஎம்மா இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரைட் எந்த ரிலேஷனும் இல்லை, லிங்க்கும் இல்லை. ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் கட்டுக்கோப்போட சீரும் சிறப்புமாக ஆளுமை மிக்க பெண் முதல்வராக அவங்க ஆட்சி செய்தாங்க. எனவே என் அரசியல் வாழ்க்கையில் என்னுடைய ரோல் மாடல் செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு எப்போவோ நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற அன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். அதனால தான் அந்த போட்டோஸ் கம்பேரிசன் வந்தது. அதனால இதை நாங்க விரும்பி போடல, இது சோஷியல் மீடியால வந்தது. அதுக்கடுத்ததா இப்போ இந்த கண்டென்ட் சொல்லும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு கூட எம்ஜிஆர் அவர்கள் தான் ரோல் மாடலாக இருந்தார், அவர் அதை ஓப்பனாகவே சொல்லுவாருன்ற மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் பேசியிருந்தாங்க. அப்படி கேட்டோன்னே செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை ரோல் மாடலாக வச்சுருந்தார் விஜயகாந்த் அவர்கள்ன்றலாம் சொல்கிறீங்க, ஆனால் திருமாவளவன் அவர்கள் இப்போ சமீபத்தில் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசினார், அதை நீங்கள் அதுக்கு ரியாக்டே பண்ணலை. நீங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாகவும் எதுவும் பேசலை, திருமாவளவனை கண்டித்தும் எதுவும் பேசலை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப நீட்டாக ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அவங்க பல கருத்துக்கள் பேசுவாங்க, அவங்க பேசுகிற கருத்துக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது தப்பு. நான் ஏதாவது பேசினா அதில் நீங்கள் கேள்வி கேட்கலாமே தவிர யாரோ என்னமோ பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் அவர் ஏன் இப்படி பேசினார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துட்டார். அப்போ இருக்கையில் நாம் தேவையில்லாமல் அவர் பேசுனதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதை நீங்கள் எதிர்பார்க்குறது கரெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்ல முடியும். அவங்க சொல்கிற கருத்துக்கெல்லாம் என்கிட்ட நீங்கள் பதில் எதிர்பார்த்தா அது தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆயிரும். அதுக்கான விளக்கத்தையும் அவர் நேற்று கொடுத்துருக்காரு. எதுக்கு சொன்னோம், எது மாற்ற, அதுக்கான விளக்கம் என்னன்றது சொல்றாரு. இப்போ சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொல்ற கருத்துக்கு கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு பதில் என்னிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு.
அதை பற்றி நான் கமெண்ட் சொல்லவும் மாட்டேன்.